அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபாக்கடம் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ 2026 தடம் பதிப்போம் பேட்சுடைய ஸ்கெடியூல் 3 டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் குரூப்பில் வந்து அமைச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்கெடியூல் 4 உடைய போர்ஷனும் வந்து பார்த்தோன்னா குரூப்பில் வந்து அமைச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸ்கெடியூல் 2 அதாவது 1, 2, 3 இந்த மூணுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகேயில் வந்து பாலிட்டி சம்மந்தமாகவும் தமிழில் வந்து பார்த்தோன்னா யூனிட் 1 சம்மந்தமாகவும் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸில் 3 டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இப்போ ஸ்கெடியூல் 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்கெடியூல் 4, 5, 6 அடுத்த 3 ஸ்கெடியூல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜிகேயில் ஐஎன்எம் யூனிட் வந்து கவர் பண்ணிடுவோம். அதாவது இந்திய தேசிய இயக்கம், ஓகேங்களா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஐஎன்எம் யூனிட் வந்து கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தமிழில் வந்து பார்த்தோன்னா யூனிட் 2 வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிவிடுவோம். மேக்ஸில் அடுத்த 3 டாபிக் கவர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மந்த்து அதாவது ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 18 அதாவது இப்போ நான் ஸ்கெடியூல் 4க்கு மட்டும் தான் நான் போர்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்கெடியூல் 5ம் 6மே வந்து உங்களுக்கு ஐஎன்எம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். தமிழில் வந்து யூனிட் 2 பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 பாடங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன். 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பேஸ் பண்ண லெசன்ஸ். ஓகேங்களா. மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஹச்சிசிஎஃப், எல்சிஎம் இது வந்து பார்த்தோன்னா மொத்தம் 10 நாளைக்கு உண்டானது. ஸ்கெடியூல் 4க்கு நீங்கள் படிக்க வேண்டிய பாடம். ஸோ ஸ்கெடியூல் 3 நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நல்லா நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒரு சில கொஸ்டினும் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச கேள்வியே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அது தெரியாத கேள்வி வந்தால் எப்படி அட்டன் பண்ணுறதுங்க மாதிரி தெரியாமல் போயிடும். அதனால் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு 10 கேள்வி நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். படித்து முடித்தவங்க ஸ்கெடியூல் 1, 2, 3 முடித்தவங்க டெஸ்ட் எழுதி முடித்தவங்க ஸ்கெடியூல் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுக்குண்டான லெசன்ஸ் எல்லாமே தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லெசன் வீடியோ வந்து நம்ம டீமில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல் 1, 2 இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில ரிவிஷன் பார்ட்டும் வந்து சைட் பை சைடாக கொடுப்போம், லைவ் டெஸ்ட்டும் கொடுப்போம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த தகவல் நான் கொடுக்குறேன். இதோட பிடிஎஃப் டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப் அடுத்த ஸ்கெடியூல் 4 உடைய போர்ஷன் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நம்ம கிஷோபா அகாடமி அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். அதே மாதிரி இந்த ஸ்கெடியூல் 3 கொஸ்டின் பேப்பர் பைலாங்குவல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் மட்டும் தான் நம்ம இப்போ கொடுத்துருப்போம். அதாவது ஜிகே கொஸ்டின் வெறும் தமிழில் தான் இருக்கும். பைலாங்குவலில் அடுத்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அல்லது நாளை மார்னிங்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேங்களா. மிக்க நன்றி.